இப்ப நிறைய நிகழ்வுகள் நம்ம இந்த உருவத்துக்கு வந்த பிறகு நடந்திருக்கும், பார்த்திருப்போம். ஒவ்வொரு நிகழ்வும் ஏதோ ஒண்ணு நமக்குள்ளார கொடுத்துட்டு போயிருக்கோம். சில நிகழ்வுகள் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கோம், சில நிகழ்வுகள் வெறுப்பு கொடுத்திருக்கலாம், கோபத்தை கொடுத்திருக்கலாம், பயத்தை கொடுத்திருக்கலாம், வேதனையை கொடுத்திருக்கலாம். இப்போ அந்த நிகழ்வுகள் கொடுத்ததா, நாம அந்த நிகழ்வை பார்த்து எடுத்துக்கிட்டதா அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவடையணும். அதற்காக தான் இந்த கேள்விகள்லாம் கேட்கப்படுது. அதாவது பெற்றோரை நாம் தேர்வு செய்தோம், மற்றோரை நாம் தேர்வு செய்யவில்லை. இந்த பெற்றோரை தேர்வு செய்தது கூட இந்த பூமியில் நாம் சில காலம் இந்த உருவத்தில் வசித்து சில செயல்களை செய்ய வேண்டியிருப்பதால். அப்போ மற்றோரை ஏற்றுக்கொண்டோம், பெற்றோர் சொன்னதனால் மற்றோரை ஏற்றுக்கொண்டோம். அப்புறம் வழிகாட்டிகள், நண்பர்கள் அப்படின்னு எதேதோ அறிமுகமாகுது. அவர்கள் சொல்வதையும் சிலதை ஏற்றுக்கொள்கிறோம், சிலதை கேட்டுட்டு விட்டுறது உண்டு. இன்னும் சொல்ல போனா வழிகாட்டி சொல்றது கூட கேட்டுட்டு விட்டுறது உண்டு. வழிகாட்டுதலுக்காக நம்ம தேர்வு செய்யற அந்த நிலையில சில வழிகாட்டிகளை நாமளாக தேர்வு செஞ்சிருக்க மாட்டோம். இப்ப எப்படி வாழ்க்கை துணைய நாமளாக தேர்வு செய்யலையோ அது போல. ஏன்னா வாழ்க்கை என்பது என்னன்னு நமக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால வாழ்க்கைக்கு எது துணையாக இருப்பது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனா நமக்கு தான் எதுவுமே தெரியலையே. இங்க வந்தோம், வந்த பிறகு எல்லாம் சொன்னாங்க, அதை கேட்டுக்கிட்டோம், அந்த அடிப்படையில முடிவு எடுத்தோம், செயல்படுறோம், அவ்வளவுதானே. அப்படி இருக்கிற போது நமக்கு எப்படி இந்த வாழ்வை சரிபெற அமைச்சிக்கிறதுக்கான அத்தனையும் சரியாக முடிவெடுத்திருப்போம் அப்படிங்கிறது தெரிய வரும். நீங்க இப்ப நடந்த நிகழ்வுகளிலிருந்து உண்மையில சிலதை எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வருதா? அதாவது மகிழ்ச்சியானது சிலதை எடுத்திருப்பீங்க. இப்ப நம்ம சொன்ன மாதிரி வேதனை, வருத்தம், கோபம், பயம், வெறுப்பு அப்படிங்கிற மாதிரி சிலதை எடுத்திருப்பீங்க. அது உங்களுக்கு தெளிவு வருதா? நீங்க எடுத்தீங்களா, அது கொடுத்ததா? நடந்த நிகழ்வுகள் உங்களுக்கு கொடுத்ததா, நீங்க எடுத்தீங்களா? அதுல தெளிவுக்கு வரலாம். அப்படி வருவோம். நம்ம தாங்க அதை நம்ம தான் எடுத்துக்கிறோம். சொல்லுங்கம்மா. சரி, நம்ம தான் எடுத்துக்கிறோம், நம்ம தான் எடுத்துக்கிறோம். வேற யாராவது? இந்த வேதனையோ மகிழ்ச்சியோ நிகழ்வை பொறுத்ததா, நம்மளுடைய நினைவை பொறுத்ததா? உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக நடந்த நிகழ்வா, அந்த நிகழ்வை மகிழ்ச்சியாக நினைத்ததா? அதே போல வருத்தத்துக்கான விஷயம். ஐயா, நினைவுதாங்க ஐயா. இதுல தெளிவா இருக்கிறீங்களா? இல்ல என்ன வேற ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? நான் சொல்றது, நிகழ்வு உங்களுக்கு வேதனையை கொடுத்ததா, அல்லது அந்த நிகழ்வை பற்றிய உங்களுடைய நினைவு உங்களுக்கு மகிழ்வையோ வேதனையோ கொடுத்ததா? நினைவுங்க ஐயா. ஏன்னா இதுல தெளிவாகிட்டீங்கன்னா தான் நீங்க என்ன சொல்றது, இதுவரை உங்களுக்கு கிடைச்சிருக்குல்ல, தாய் தந்தையாகட்டும், உடன் பிறந்தவர்களாகட்டும், இன்னும் மற்ற உறவுகளாகட்டும், நண்பர்களாகட்டும், தொழிலாகட்டும், தொழில உடன் இருப்பவர்களாகட்டும், வழிகாட்டியாகட்டும், வழிகாட்டுதலாகட்டும், இன்னும் இங்க நடக்க போகிற அத்தனையும் ஆகட்டும், என்னவாக இருக்குதுங்கிறத, என்னவாக இருக்குங்கிறத தெளிவு பெறத முடிவு பண்றதுக்கான ஒரு அடிப்படை. நீங்க அந்த நிகழ்வுல இருந்து ஒண்ணு நினைக்கிற போது உங்களுக்கு மகிழ்ச்சி, வேதனை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா நம்ம பேசக்கூடிய தகவல்கள் இனி வேற மாதிரி இருக்கும்.
இல்லைங்க அந்த நிகழ்வு தாங்க கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தா நம்ம பேச வேண்டியது வேற. வந்து ஏற்கனவே ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் இல்லைங்களா, அதோட நினைவு அடுத்த முறை அதே மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது அதே நினைவை கொடுக்குற மாதிரி கடந்த நிகழ்வினுடைய நினைவு, அதாவது கடந்த நிகழ்வை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேனோ அது அந்த நினைவு அடுத்தடுத்து நடக்கிற நிகழ்வையும் அதே போல பார்க்க வச்சு அதே நிலையை தக்க வைக்கிறதுக்கான முயற்சியை செய்யுது. அப்படி ஒரு தகவல் இருக்கு. வேற ஏதாவது நிலைப்பாடு இருக்கா? அதுக்கப்புறம் கேள்விப்பட்ட சொல்ற விஷயத்த வச்சு நான் புரிஞ்சுக்கிற கற்பனை நினைவுல கூட அதை நான் பண்றேங்கய்யா. இல்ல எல்லாமே உங்க நினைவு தானே, நீங்க நினைச்சுக்கிறது தானே. நினைச்சுக்கிறது தான். ஒருத்தவங்க தகவல் மூலியமா சொல்ற நிகழ்வாவும் அது இருக்கு, எனக்கு நகர்ந்த நிகழ்வாவும் ரெண்டு விதமாவும். புரியல, எப்படி சொல்றீங்க? இப்போ அந்த நிகழ்வு எனக்கு நடந்திருக்காதுங்கய்யா, யாரோ ஒருத்தருக்கு நடந்திருக்கும். அது என் மூலியமா கேட்டு அந்த நிகழ்வு அது இப்படிதான் இருக்கும் அப்படின்ற நினைச்சிட்டு இருக்கேன். அதே அதே வந்து எனக்கு நடக்கும் போதும் அதை நான் புரிஞ்சுக்காம அதே தான் நான் நினைச்சுக்கேன். சரி சரி, அதாவது என்னன்னா யாரோ ஒருத்தருக்கு நடந்ததாக ஒரு தகவல் சொல்லப்படுது. அந்த தகவலை நான் ஏற்றுக்கொண்ட போது, அதாவது அந்த தகவலின் அடிப்படையில என்னெல்லாம் சொன்னாங்களோ அந்த நினைவு என்னோட இருக்கிற போது எனக்கு ஒரு நிகழ்வு நடக்கிற போது இதுவும் அது போலதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை நினைச்சு அந்த நிலையில அது, அதாவது அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னாங்களோ, சிலது வந்து எனக்கு இப்படிலாம் மகிழ்ச்சியான நடந்தது, நான் இது போலாம் சந்திச்சேன், இந்த மாதிரி நிகழ்வு நடக்கிற போது இந்த நபர்கள்லாம் இப்படி செயல்பட்டாங்க அப்படின்னு மகிழ்ச்சியானதை வெளிப்படுத்தி இருந்தா மகிழ்ச்சியானதை நோக்கி போகும். அல்லது வந்துட்டு வேதனைக்குரியதை சொல்லியிருந்தாக்க அதுக்கு உரியது அந்த மாதிரி போக ஆரம்பிக்கும் இல்லையா. அந்த மாதிரி நினைக்கிறது உண்டு. எப்படி பார்த்தாலும் நான் நினைச்சுக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில தான் இருக்குது இல்லையா. சரி, இப்போ நிகழ்வை பார்த்தோம் இல்லையா, நிகழ்வை பார்த்தோம்ல, நமக்கு இதுவரை நடந்த நிகழ்வை பார்த்தோம்ல, இப்ப அப்படியே நபர்கிட்ட வருவோமே. பெற்றோரிலிருந்து மற்ற இப்ப வரை இருக்கக்கூடிய உங்களுக்கு குழந்தை இருந்தாலும் சரி, உங்களுடைய உடன்பிறப்புகள் இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணையாக நீங்க தேர்வு செஞ்சிருந்தாலும் சரி, இன்னும் மற்ற உறவுகள், நண்பர்கள், வழிகாட்டி, வேலை செய்யக்கூடிய இடம் அப்படி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்களுடைய செயல்பாடு அப்படிங்கிற அடிப்படையில அங்கேயும் உதவியோ இடையூறோ மகிழ்ச்சியோ இன்பமோ துன்பமோ அவர்களாலவா அல்லது அவர்களுடைய செயல்பாடுகளை நீங்க நினைச்சதுனாலயா? எது உங்களுக்கு அந்த இன்ப துன்பத்தை கொடுத்தது? அவங்களோட செயல்பாடுகளை நினைச்சதுனால தாங்க. அங்கேயும் நினைவுதானா? கண்டிப்பாங்கய்யா, நினைவுதான். வேற யாருக்காவது இதுல மாற்று கருத்து இருக்கா? மாற்று கருத்து இருக்கிறவங்க இல்லைங்க, எங்க எப்படி சுத்தி பார்த்தாலும் என்னோட நினைவு தான் காரணமா இருக்குது, வேற எதுவும் காரணமா இல்லை. நான் நினைச்சுக்கிட்டேன் அவங்க எனக்கு நல்லது செய்யறாங்க அப்படின்னு, நான் நினைச்சுக்கிட்டேன் அவங்க எனக்கு கெடுதல் செய்யறாங்க அப்படின்னு, அப்படிங்கிறத தவிர இல்லைங்க அவங்க உண்மையிலேயே எனக்கு கெடுதல் தாங்க செஞ்சாங்க, நான்லாம் நினைச்சுக்கலாம் இல்லைங்க, நான் நினைக்கிறதே இல்லை அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்காது? ஐயா சொல்லுங்கம்மா. அவங்க உண்மையாவே அப்படி செஞ்சாங்க. ஆனா அத உண்மைய நான் மறுபடியும் நினைக்காம இருந்திருந்தா எதுவும் இருக்காதுங்க. அத நம்ம நினைச்சதுனால தாங்க, செஞ்சத நம்ம நினைக்காம இல்லாம நினைச்சதுனால துன்பம் வந்துருங்க. எப்படி பார்த்தாலும் நம்ம நினைச்சதுதான் காரணமாகுது. அவங்க உண்மையா அவங்களுக்கு தெரிஞ்சதை செய்யறாங்க. சரி, நல்லது. வேற யாருக்காவது வேற ஏதாவது இதுல மாற்று கருத்து? ஏன் இதை இவ்வளவு தூரம் திரும்ப கேட்கிறோம்னா, பரவாயில்ல நீங்க ஓரளவுக்கு
இப்ப இருக்கிற உணர்தல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லதுதான். ஏன்னா ஏன் நல்லதுதான் சொல்றோம்னா, அதாவது நான் நினைச்சதுனாலதான் எனக்கு இன்பமோ துன்பமோ அப்படிங்கிறது தெளிவாக்குறதுக்கு தான் நம்ம இவ்வளவு தூரம் பேசுனதே. நிகழ்வு நிகழ்ந்து கொண்டே இருக்குது. நபர்கள் அவர்களுக்கு தெரிஞ்ச செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சது தானே செய்ய முடியும். இப்ப நீங்களுமே இவ்வளவு நாள் செயல் செஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சுதான் செயல் செஞ்சிருப்பீங்க. உங்களை பொறுத்தவரை இது உதவியாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில. யாராவது வேணும்னே இடையூறுக்காக செய்யறதாக உங்களுடைய இப்ப அந்த உறவுகள் அப்படி இருக்கு இல்லையா, தாய் தந்தையில இருந்து உறவுகள்ல இப்ப நம்ம பார்த்த அத்தனை நபர்களும் இவங்க வேணும்னே எனக்கு இடையூறு தாங்க செய்யணும்னு செய்யறாங்க அப்படின்னு சொல்ல முடியுதா, அல்லது அவங்களுக்கு தெரிஞ்சதை செய்யறாங்கன்னு சொல்ல முடியுதா? விஷயங்கள் தெரிஞ்சே செய்யறாங்க. அவர்களுக்கு தெரிஞ்சது அவங்க செய்யறாங்க நண்பரே. அவங்களுக்கு தெரிஞ்சதாங்கய்யா செய்யறாங்க. யாரும் வேணும்னு செய்யற மாதிரி இல்லைங்கய்யா. அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதாங்க. சிலது யாரோ ஒருத்தர் சொன்ன மாதிரி இருந்துச்சு, சிலது அவங்க வேணும்னு செய்யறாங்கிற மாதிரி. ஆமாங்கய்யா, சிலது அவங்களுக்கு ஆமா நம்மள இது தப்புன்னு தெரிஞ்சு காயப்படுத்துறோம்னு தெரிஞ்சு வேணும்னே பண்றாங்க, இன்ட்யூஷனா பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுது? தோணுது இல்ல, அவங்களே நேரடியா வாய் வார்த்தை மூலமாவும் வெளிப்படுத்தவும் செய்யறாங்க. முதல் டைம்லயே அதை சொல்லிட்டாங்களா, அல்லது திரும்ப திரும்ப செய்யற போது, நாம ஏதாவது கேட்கிற போது, நாம ஏதாவது பேசுற போது அப்படி சொன்னாங்களா? இல்ல எதுக்காக கேக்குறேன்னா, எதுக்காக கேக்குறேன்னா அவங்க ஏன் வேணும்னு செய்யறாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக கேக்குறேன். கேள்வி புரியுதுங்கய்யா. அவங்க ஆல்ரெடி ஒரு தவறான புரிதல்ல இருக்கிறனால அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால அவங்க அப்படி வெளிப்படுத்துறாங்க. சரி சரி, இப்ப இதுல நம்ம என்ன தெளிவாக வேண்டியிருக்குதுன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க தன்னை உணராத எவரும் பிறரை உணரவே முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லை. பிறருடைய நிலை தெரியவே தெரியாது. இது உங்களால ஏத்துக்க முடியுதா? என்னை பத்தியே எனக்கு தெரியல அப்படிங்கிற போது நான் மற்றவங்களை பத்தி நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? என்னை பற்றி முழுமையா எதுவும் தெரியல எனக்கு. அப்படி இருக்கிற போது மற்றவங்களை பத்தி எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்படி கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்லுங்க. தன்னை பற்றி தெரியாதவருக்கு, தன்னை உணராதவருக்கு பிறரை உணர முடியாதுன்னு சொல்றேன். இது ஏத்துக்க முடியுதா உங்களால? இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? ஏத்துக்க முடியுதுங்க நண்பரே. தன்னை உணர்ந்தாதான் பிறரையும் உணர முடியும். மாற்று கருத்து யாருக்காவது இருந்ததுன்னா சொல்லலாம். அது எப்படிங்க அவங்க எல்லாம் செய்யறாங்க பண்றாங்க, அது எனக்கு தெரியுது இல்ல, என்ன நான் உணரலனாலும் அவங்க செய்யறது தெரியுது இல்லை அப்படிங்கிற மாதிரி யாருக்காவது சொல்ல முடியுதா? இல்ல நானே என்னவாக இருக்கிறேன், நானே எதுக்கு செய்யறேன், இது நல்லதா கெட்டதா, அதாவது நல்லது கெட்டதுன்னு எதன அடிப்படையில முடிவு செய்யறோம், நமக்கு உதவியா இருக்கிறது இன்னொருத்தருக்கு உதவியா இருக்கணும்னு அவசியம் இருக்குதா? இப்படிங்கெல்லாம் நிறைய இருக்குது. இப்படி எதுவுமே தெரியாம, எனக்கே நான் என்ன செய்யறேங்கிறது தெரியாம அந்த நிலையில நான் செயல்படுற போது நான் பிறருக்கு உதவியாக தான் செய்வேன் அப்படின்னு உறுதியா சொல்லிட முடியுமா அப்படிங்கிறது. ஐயா முன்னாடி அப்படி இருக்கவங்க நம்மளுக்கு நல்லது பண்ணிக்கலனாலும் மற்றவங்களுக்கு நல்லது பண்றோம், அதனால்தான் நம்மளுக்கு துன்பமும் வருது. அது இப்போ உங்களோட வகுப்பில் அப்புறம் மாற்றமாக இருக்குங்க. இப்ப அவங்க சொன்னது ஒரு புரியுதா உங்களுக்கு? முன்னாடி நம்ம அப்படி செஞ்சிட்டு இருந்தோம், நமக்கு நல்லது இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு செஞ்சிட்டு இருந்தோம், அதனால நமக்கு துன்பம் வருது அப்படின்னு சொல்றாங்க. நல்லது அப்படிங்கிறது உதவி செய்யக்கூடியது தானே, உதவியாக இருக்கக்கூடியது தானே. உதவியாக இருக்கக்கூடிய ஒன்றை செய்தால் துன்பம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமா தெளிவடைய வேண்டியது. இதுல நீங்க தெளிவு அடையலைன்னா, இங்க நீங்க செஞ்சது எல்லாம் சரி, மற்றவங்க செய்யறது எல்லாம் தப்பு அப்படின்னோ, அல்லது சிலது சரி சிலது தப்பு அப்படின்னோ, இப்படி நீங்க சரி தவறு பார்த்துட்டே தான் இருப்பீங்களே தவிர தேவையில்லைங்கிற இடத்துக்கு வரவே மாட்டீங்க. இன்னும் சொல்ல போனா உணர்றதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிடும். அப்போ உதவி செய்யும் போது எதிர்பார்த்து செஞ்சோங்கய்யா, தன்னை உணராத போது அவங்க கிட்ட எதிர்பார்த்த அது உதவியா இருந்தது. இப்போ நம்மள தன்னை உணர்ந்து செய்யும் பொழுது எதிர்பார்க்காத உதவியா இருக்குங்க.
எதிர்பார்த்து அதுதான் எதிர்பார்க்காம அப்படின்னு எப்படி வச்சுக்கிட்டாலும் உதவியாக இருந்தா இடையூறாக இருக்குமா? உதவி செய்திருந்தால் இடையூறாக இருக்குமா? உதவி செய்வதனால் வேதனை உருவாகுமா? ஏன்னா இங்க நிறைய கருத்துகள் உதவி சொல்லப்பட்டிருக்குது. செய்யறதால அதாவது இங்க வந்து நல்லவருக்கு தான் சோதனை வரும். அது இந்த டைலாக் கூட இருக்கு இல்லையா சினிமா படத்துல, ஆண்டவன் வந்து நல்லவங்களை நிறைய சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான் ஆனா கை விட்டுருவான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? அப்ப நம்ம என்னன்னா நமக்கு கஷ்டம் இருக்கிறதுனாலே நாமெல்லாம் என்ன நினைச்சுக்குவோம், சில நேரத்துல நாமெல்லாம் ரொம்ப நல்லவங்க அதனாலதான் நமக்கு நிறைய சோதனை கொடுக்குறான் ஆண்டவன் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கேட்கிறேன். கண்டிப்பா அப்படிதாங்க. முன்னாடி அப்ப நமக்கு நிறைய கஷ்டம் வேதனைக்குரியது இருக்கு. உதவியாக உங்களுடைய செயல் ஒருவருக்கு இருக்குமே ஆனால் அவரிடம் இருந்து உங்களுக்கு இடையூறு வேதனைப்படக்கூடிய அளவுக்கான அந்த செயல்பாடு நடக்க வாய்ப்பு இருக்கா? அதுதாங்க எனக்குமே கேள்வியா இருந்தது. உதவி தானே செய்யறோம், ஆனா நம்மளுக்கு ஏன் அது உதவியா இல்லாம இடையூறா இருக்கு அப்படின்னு அல்ல, அப்ப கேள்வி நமக்கு நிறைய இடையூறாக வருதுங்க. இருக்குது அப்படின்னு சொன்னா நாம செஞ்சது அவங்களுக்கு உதவியாக இருந்திருக்குமா? அது படிப்பட்டா அது நம்மளுக்கு உதவி இல்லாத மாதிரி எனக்கு அது ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் போதுதான் அதன் கவனம் திரும்பி ஓகே அது அது அவங்களுக்கு உதவியா இல்ல அப்படின்றது புரிய வந்ததுங்க. சரி, இதெல்லாம் எதனாலங்கிறதுக்கான முக்கியமான அந்த நிலைதான் நம்ம இப்ப பார்த்தது. நம்மளை உணராத போது நாம் பிறரை உணர்ந்ததாக நினைத்துக் கொள்வது என்பது அறியாமையா இல்லையா? நம்மளையே நமக்கு என்ன தெரியல, நாம மத்தவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்க இதுக்காக தான் செய்யறாங்க, இப்படிதான் செய்யறாங்க, இப்படிதான் இருப்பாங்க, இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுவது சரியானதா? இனி நாம அதை செய்யலாமா? அதை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறத வெளிப்படும். அப்படி நம்ம ஒரு முடிவு எடுத்து செயல்படுறது சரியானதா? நிச்சயமா முற்றிலும் தவறானதுங்கய்யா. வணக்கங்கய்யா. வணக்கமா. உணர்ற நிலைக்கு வந்த பிறகு உணராம இருக்கிற வரைக்கும் கூட எதிர்பார்ப்போட எல்லாம் எதுவுமே செய்யல. யதார்த்தமா நம்ம செய்யறோம். அவங்களுக்கு அது பிடிக்குதோ பிடிக்கலையோ, நன்மை நடக்குமா நடக்காதா தெரியாது. நம்ம மனசுக்கு அது சரின்னு இருக்கு. அந்த நேரத்துல அந்த உயிருக்கு ஒரு உதவி தேவைப்படுது, அதை நம்ம செய்யறோம். அவங்க அவங்களோட கண்ணோட்டத்துல எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. ஆனா தெளிவுன்னு ஒண்ணு வந்த பிறகு தவிர்த்துடலாம். உண்மையிலேயே அது தெரிஞ்சு போச்சு. அந்த உயிர் வந்து நாம எவ்வளவுதான் செய்யணும்னு முற்பட்டாலுமே அது ஒரு தடையை வச்சுக்கிட்டு இருக்கு மனசுக்குள்ள. அது வன்மமா அவங்க அந்த எண்ணங்கள் மாறுற அளவுக்கு நம்மளுடைய பிரார்த்தனை வந்து கொஞ்சம் வலுவானதா இருந்தா மேபி அந்த வலிமையானது கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிச்சயமா. இல்ல, பிரார்த்தனை அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்குமா? பேசுவோம். இல்ல அதாவது உண்மை அதான். இப்போ முதல்ல நாம நம்மை உணர்வதற்கான செயலை செய்வது அவசியமானதுன்னு நினைக்கிறீங்களா, அல்லது இங்க நடக்கிற நிகழ்வை பத்தி தெரிஞ்சுக்கிறது அவசியமானதுன்னு நினைக்கிறீங்களா? நம்மள நாம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் பிற சூழலையே மற்றவங்களுடைய நிலைப்பாடையும் வெளிப்படுத்துங்க. நம்மள நாம உணர்ந்துக்கிறது முதல்ல தேவை இருக்குதா, மற்றவர்களை உணர்ந்துக்கிறது தேவை இருக்குதா? நம்மள நாம உணர்ந்து முதல்ல தேவைங்க. மற்றவங்களுடைய நிலைப்பாடு வேற ஏதாவது இருக்கா? இல்லைங்க இந்த செயல் ஏன், அந்த செயல் ஏன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? ஐயா நாமளே உணர்ந்தாங்க பத்தி தேவையில்லைங்க. சரி, அப்படி முழுமையா தேவையில்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனா முதல்ல எது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. வேற யாருக்காவது மாற்று கருத்து? அது தன்னை வந்து முழுமையான செயல்ல நம்ம இருக்கணும், அப்பதான் உணர முடியும்ன்றது தெரியுதுங்கய்யா. ஆனா பழக்கத்தின் காரணமா அது மறுபடியும் திசை மாறுதுங்க. இல்ல, நம்ம செயலுக்கான அடிப்படையில இன்னும் நிறைய தகவல்கள் கொடுக்க வேண்டியிருக்குது, அதை போவோம். இல்ல, இப்ப நானு ஒரு சுருக்கமான ஒரு விஷயத்த புரிய வைக்கிறதுக்கு வந்துட்டேன். இப்ப நீங்க பெற்றோர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம், மற்ற உறவினர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம், ஆனா வாழ்க்கை துணைன்னு தேர்வு செஞ்சோமே அவங்க நம்ம கூட இறுதி வரைக்கும் வருவாங்கல்ல, அப்போ அவங்கள தேர்வு செஞ்சது
நம்மளுடைய அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக தானே. அப்படி இருக்கிற போது அந்த வாழ்க்கை துணையே சரியில்லைன்னா நான் என்னங்க பண்ண முடியும், நான் எப்படிங்க என்னுடைய செயலை செய்ய முடியும், இப்படி எல்லாம் நிறைய இருக்கும். நான் அதை தெளிவுபடுத்துவதற்கான முயற்சியிலே தான் இப்போ உங்ககிட்ட கேட்ட கேள்வி. இப்ப நீங்க வாழ்க்கை துணையை பற்றியோ மற்றவர்களை பற்றியோ நிறைய வச்சிருப்பீங்கல்ல. இப்ப இது வரைக்கும் இந்த வினாடிக்கு முன்னாடி வரலும் அப்பா அம்மா இப்படி செஞ்சாங்க, அப்படி பண்ணாங்க, அதை பண்ணாங்க, கூட பிறந்தவங்க, அவங்க கூட பிறந்தவங்க, அப்படி நிறைய நினைச்சிருப்போம்ல. வாழ்க்கை துணை முதல் கொண்டு நம்மளுடைய குழந்தைகள் முதல் கொண்டு நம்மை பற்றியே நமக்கு அதாவது சரிவர தெளிவாக தெரியல. அப்படிங்கிற போது பிறரை பற்றி நம்ம யோசிச்சது எதுவுமே நம்மளுடைய நினைவாக தான் இருக்க முடியுமே தவிர அவங்களுடைய உண்மை நிலையாக இருக்க முடியாதுங்கிறதுக்கு உங்களுக்கு இன்னும் தெளிவு தேவைப்பட்டா நீங்க கேட்டுக்கோங்க. அல்லது ஆமாங்க இது எனக்கு புரிஞ்சிருச்சு, இது தெளிவுபட என்னை பத்தியே எனக்கு தெரியல அப்படிங்கிற போது நான் மற்றவங்களை எப்படி நான் நினைச்சது சரியாக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுல உறுதிப்பட தெளிவாயிட்டீங்கன்னா, இதுவரை நீங்க மற்றவங்களை பத்தின என்னெல்லாம் முடிவு செஞ்சு வச்சிருந்தீங்களோ அது நல்லதாக இருக்கட்டும் அல்லது நல்லது இல்லாததாக இருக்கட்டும். சில பேர்லாம் ஏண்டா இந்த வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்குலாம் கூட போயிருக்கலாம். அந்த அளவுக்கு எது வேணா இருக்கலாம். இது எல்லாமே உங்களுடைய நினைவால் வந்தது அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் மீண்டும் சொல்றேன், நான் இதுவரை நினைச்சதுதான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததோ வேதனையை கொடுத்ததோ. நான் மற்றவங்களை பத்தி என்னுடைய அந்த நினைவுல இவங்க வேணும்னே பண்றாங்க, பழி வாங்குறாங்க, அல்லது நம்மளை புரிஞ்சிக்கல, நம்ம எவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறோம், இதெல்லாம் அனுபவிச்சுட்டு நம்மளை வேதனைப்படுத்துறாங்களே, நம்மளை வேதனைப்படுத்தாம விட்டா கூட போதுமே, நமக்கு அவங்க உதவி செய்யலாம் கூட பரவாயில்லையே, இப்படி நிறைய இருக்கும். அத்தனையும் என்னுடைய நினைவினால் நான் நினைச்சுக்கிட்டதுனாலதான் அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சுன்னா இந்த வினாடி உங்களுக்கு உள்ளார அந்த மொத்த தகவலையும் தூக்கி எதுல போட்டா திரும்ப வராதோ, நெருப்புல போட்டா எரிச்சிரும், அது இல்லாம போயிடும் அப்படின்னா அதுல போட்டுருங்க. மண்ணுக்குள்ளார பெருசு நல்லா ஆழமா குழி தோண்டி போட்டுட்டா அது மக்கிடும் அப்படின்னா அதுல போட்டுருங்க. இல்லைங்க எனக்கு அது அப்படி ஏத்துக்க முடியல, நான் நினைச்சதுனால மட்டும் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் வேற ஏதாவது இருந்ததுன்னா கேள்வி கேளுங்க. ஏன்னா நான் இப்ப எந்த இடத்துக்கு வர்றேன்னா, உங்களை உணரணும். உங்களை உணர்ந்துட்டா இதுவரை உங்களுக்கு கிடைச்சதெல்லாம் அவ்வளவு அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இது வரைக்கும் தவற விட்டுட்டோமேன்னு தான் தோணும். தவற விட்டது நடந்தது தானே, இதுக்கப்புறம் நம்ம செயல்படுத்த வேண்டியதை சரியா செயல்படுத்தினாலாவது இதுக்கப்புறம் இருக்கிறதையாவது அனுபவிக்கலாங்கிற இடத்துக்கு வருவீங்க. அப்படிங்கிற அடிப்படையில நான் அதை சுருக்கமா முடிக்கிறேன். ஏன்னா நம்மளை உணர்ந்துகிட்டு இந்த நிகழ்வு எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம்னா, அல்லது நம்மளை உணர்றதுக்கு தயாராகிட்டு இந்த நிகழ்வு எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு வாழ்க்கை வேற விதமான ஒரு அற்புதமான நிகழ்வா இருக்கும். ஏன்னா நீங்க இவ்வளவு நாள் வேதனையிலே இருக்கிறீங்கிறது எனக்கு தெரியுது. எப்படிங்க உங்களால இப்படி ஒட்டுமொத்தமா என்ன சொல்றது, ஒரு ஃபுல்லா பேக்கேஜ்ல கொடுக்குற கேள்விகளை எப்படி இவ்வளவு சிந்திக்க வச்சு நீங்க கேட்க வைக்கிறீங்கன்றது புரியவே இன்னும் கூட ஒரு ஆச்சரியத்தில் தான் இருக்கு. முதல் நாள் கேட்ட கேள்வியிலேயே பாத்தீங்கன்னா முழு வாழ்க்கைக்கு உண்டான பதிலும் அதுல அடங்கி இருக்கு. எது எல்லாமே தேவையில்லாத சொல்லிருக்கீங்க. அது புரியுது. நம்ம இன்றைக்கான தகவலுக்கு வந்துரும். ஏன்னா நம்ம இன்னும் நிறைய நம்மளை உணர்ந்துகிட்டு இப்ப நான் எப்படி கேட்க முடியுதுங்கிறது உங்களுக்கு நீங்க கேட்க முடியற அளவுக்கு அல்லது நீங்க அதுக்கான பதில அனுபவிக்கிற அளவுக்கு போக வைக்கணுங்கிறதா நோக்கம். வேற யாருக்காவது ஐயா சொல்லுங்க. ஐயா இப்போ ஒரு உதாரணத்தோட சொல்றேன் ஐயா. இப்போ எங்க வீட்டுல கத்திரிக்காய் இருக்குன்னு வச்சுங்களேன், அதிகமா இருக்கு, பக்கத்து வீட்டுல கொடுத்தனா நான் நன்மை தான் செஞ்சேன் அவங்களுக்கு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சொத்த கத்திரிக்காய் குத்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ நான் உணர்ந்துட்டேன், அவங்க உணராம சொத்த கத்திரிக்காய் குத்துட்டேன்னா அப்போ அவங்களே நானும் உணரணும் இல்லைங்களா? இல்ல, நீங்க உங்களை உணர்ந்திருந்தீங்கன்னா நான் அதனுடைய தன்மையை சொல்றேன். உங்களை உணர்ந்திருந்தீங்கன்னா நிச்சயமாக பிறரை உணர முடியும். அப்படி பிறரை உணர்ற போது சொத்த கத்திரிக்காயாங்கிறது பிரச்சனையா, கத்திரிக்காய் அவங்களுக்கு இப்ப தேவைப்படுதா இல்லையாங்கிறது அவங்களுக்கு பிரச்சனையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை நம்ம கிட்ட கூடுதலா இருக்குதுங்கிறதுக்காக பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணுமா அல்லது அவங்களுக்கு இது தேவைங்கிறதுனால கொடுக்கணுமா அப்படிங்கிறது தெளிவாகும் உங்களுக்கு. உங்களை உணர்ந்திருந்தீங்கன்னா
உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்னா, நாம கொடுப்பது அவங்களுக்கு தேவையானதாக இருக்குதா, தேவையாக இருந்தா அதை கொடுக்கலாம், இல்லைன்னா இவங்களுக்கு இதை கொடுக்கறதுக்கு பதிலா யாருக்கு தேவை இருக்குதோ அவங்களுக்கு கொடுக்கலாங்கிற இடத்துக்கு வந்துருவீங்க. அதை நோக்கி போறதுக்கான வழிமுறையாக தான் நம்ம இப்ப கையில் எடுக்கிறோம். சரிங்களா? அப்படின்னா நம்மளே போயிட்டு வாண்டடா வந்து உதவி செய்யக்கூடாது, அவங்க கேட்டா மட்டும் தான் செய்யணும்னு சொல்ல வரீங்களா? அப்படி இல்ல, நமக்கு உதவி எதுன்னு முதல்ல தெரியணும்னு சொல்றேன். கத்திரிக்காய் யாருக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்னு சொல்றேன். அதாவது இப்போ உணவு வந்து ஒருத்தர் இல்லாம இருக்கிறாரு, அவரால் உணவு ஏற்பாடு பண்ணிக்க முடியாது. இப்போ அவருக்கு உணவு வந்து தேவைப்படுகிற போது கொடுக்கறது சரி. இப்போ ஏற்கனவே ஒருத்தர் கொடுத்துட்டாரு, அது இப்பதான் சாப்பிட்டு முடிச்சாரு, இந்த நேரத்தில் நீங்க போய் கொடுக்குறீங்க. நீங்க கொடுத்ததுனால அந்த சாப்பாட்டை அவரால் உடனடியா சாப்பிட முடியல, ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சிருக்கிறாரு, வச்சிருந்து இப்ப அதை சாப்பிட்றதுக்கான முயற்சி பண்ற போது அந்த சாப்பாடு கெட்டு போச்சு. அவர் இப்ப நினைச்சுக்கிறாரு நீங்க கெட்டு போன சாப்பாடு தான் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னு சொல்லி. இப்ப இது வந்து நான் உதவி செய்யலாமா வேணாமான்னு நீங்க கேட்கிற மாதிரியான அடிப்படை. இப்ப நம்ம என்னன்னா, இப்ப அவர் சாப்பிட்டாரா இல்லையா, அவருக்கு சாப்பாடு தேவைப்படுதா இல்லையா, நம்ம கொடுக்க வேண்டிய தேவை இருக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியணும்ல. அப்படி தெரியறதுக்கு முதல்ல நம்மளை உணரணும்னு சொல்றேன். நம்மளை உணர்றதுங்கிறது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் நம்முடைய சுயத்திலிருந்து செயல்படுவதற்கான விஷயம். நான் முன்னாடி ஒண்ணு சொல்லியிருப்பேன் முந்தைய வகுப்புகள்ல, சாட்சியாக நின்று ஒண்ணு பார்த்துட்டு இருக்குது, அது உனக்கு தேவையானது தேவையில்லாததுன்னு தெளிவா சொல்லக்கூடிய நிலையில இருக்குது. அந்த நிலை வழிகாட்டி வேற யாரும் இல்லை, அது நாம தான் நம்ம இன்னும் புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. அதோடு இணைஞ்சு நின்று அந்த நிலையிலிருந்து நம்ம மற்றவர்களுடைய செயலையும் நம்முடைய செயலையும் பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, யாருக்கு எது தேவை தேவையில்லைங்கிறது யாரும் கேட்காமலேயே சொல்லாமலேயே நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அந்த நிலையை நோக்கி நம்ம போறதுக்கு தான் நம்மளை உணர்றது ரொம்ப முக்கியமானதாங்கிறத கேள்வி கேட்கும். இல்ல அது பிறரை உணர்றதுக்கான முயற்சியில ஈடுபடுறது சரியானதாக இருக்குமா, பிறரை உணர்வதற்கு நமக்கு எது உதவியாக இருக்கும்? அப்படி போனா நம்மளை உணர்றதுக்கு எது உதவியாக இருக்குமோ அதுதானே பிறரை உணர்றதுக்கும் உதவியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம இப்ப அதை தேடி போறதுக்கான ஒரு முயற்சியில இருக்கிறோம். இப்ப எது முக்கியம் நமக்கு? நம்மளை தேடுவதா, நம்மளை உணர்வதா, பிறரை உணர்வதா? நம்மளை உணர்ந்துட்டா பிறரை உணரலான்ற, பிறரை உணர்வதற்கான முயற்சி செஞ்சுதான் நம்ம என்ன ஆயிட்டோம், அவங்கள புரிஞ்சிக்கவே முடியல அப்படிங்கிறதோ அல்லது என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதோ இருக்கிறோம். எப்படி நம்ம அதை உறுதியா சொல்றோம்னா, உங்களுடைய முழு கவனமும் பிறருடைய செயலின் மீது இருக்குது. உங்களுடைய செயல் என்னன்னா, நான் சரியாதான் செய்யறேங்கிற ஒரு நினைவு உங்களுக்குள்ளார இருக்குது. அதனால அதை அவங்க சரியா பயன்படுத்திக்கிட்டும் எனக்கு உதவி செய்யல அல்லது என்னுடைய உதவியை புரிஞ்சிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கு. நான் என்ற நிலையில், நான் என்ற அந்த உணர்வு பார்த்தோம் இல்லையா, அந்த நிலையில் நாம் அறிந்து கொண்டதெல்லாம் இந்த உருவத்துக்கு வந்த பிறகு பார்த்து கேட்டு படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது, அது எல்லாமே உதவியானதாக இல்லை, ஒரு சிலதை தவிர அப்படின்னு சொன்னோம். அதுதான் முதல் நாள் நம்ம எடுத்த முடிவு. அதை நீங்க அடிக்கடி மறந்துடுறீங்க எல்லாரும். அதை நினைவுல வச்சுக்கிட்டு இப்போ பதிலுக்கு வாங்க. எதை உணர்ந்து கொள்வது அவசியமானதாக சொல்லுங்கம்மா. ஐயா, இப்ப நீங்க நினைவை வந்து எரிச்சிட்டோ புதைச்சிட்டோ சொல்றீங்க. அது நாங்க புதைக்கிறதுக்கு எரிக்கிறதுக்கு ரொம்ப தயாரா இருக்கோங்கய்யா. ஆனா அது எங்களால கொஞ்சம் கடினமா இருக்கு. அது எப்படி சுலபமா அதை எங்களால பண்ண முடியும்? அதுக்கு வழிமுறை கொஞ்சம் சொன்னீங்கன்னா. சரி, அவசியம் சொல்றேன். ஆனா இதுல என்ன ஒரு சிக்கல், நீங்க என்ன மாதிரி புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு தெரியுமா? இப்ப ஒரு உதாரணத்துக்காக வாழ்க்கை துணையவே எடுத்துக்கோமே. ஏன்னா வாழ்க்கை துணையை வச்சுதான் நிறைய சிக்கல்கள் இருக்கு. பெற்றோர் கூட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சில பேருக்கு வாழ்க்கை துணை தேடுறது பெரிய சிக்கலா இருக்கிற மாதிரி இருக்கும். ரைட், உதாரணத்துக்கு சொல்றேன் நான். அதாவது என்னன்னா, இப்போ நாம அவங்களுக்கு சில செயல்கள் செஞ்சிருப்போம், அவங்க சில செயல்கள் நமக்கு செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்மளுடைய புரிதல் இருக்கு. அந்த நிலையிலிருந்து சிலது உதவி, பலது வந்து இடையூறு அப்படிங்கிற மாதிரி, அல்லது
பலது உதவி சிலது இடையூறு அப்படிங்கிற மாதிரி எப்படி வேணா இருக்கலாம். இப்ப நாம என்ன சொல்றோம்னா, அந்த செயல்களை நாம் நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா, நம்ம உதவி செஞ்சதாக இருக்கட்டும், இடையூறு செஞ்சதாக இருக்கட்டும், அதே போல அவங்க நமக்கு உதவி செஞ்சதாக இருக்கட்டும், இடையூறு செஞ்சதாக இருக்கட்டும். ஏன்னா ரெண்டு பேர்த்தையுமே உணர்ந்துக்கல. நம்மளை நாமளும் உணர்ந்துக்கல, அவங்களையும் நாம உணர்ந்துக்கல. அதே போல அவங்களும் உணர்ந்துக்கல, நம்மளையும் அவங்க உணர்ந்துக்கல. அப்படி இருக்கிற போது உணராமல், அதை இப்படி எப்படி சொல்லணும்னா, உங்களுக்கு நல்லா கொஞ்சம் புரியுற மாதிரி உரைக்கிற மாதிரி சொல்லணும்னா, புத்தி இல்லாம அறிவு இல்லாம அப்படி செஞ்சது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அறிவில்லாத செஞ்ச செயலை பெருமை பேசுறதுக்கோ அல்லது அதை வருத்தப்படுறதுக்கோ வேதனைப்படுறதுக்கோ அங்க என்ன இருக்குது? கொஞ்சம் இப்படி மாத்தி யோசிச்சு பாருங்களேன். ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை ஒரு செயலை செஞ்சிருச்சு, அதனால நமக்கு உடம்புல காயமே கூட பட்டுருச்சுன்னு வச்சுக்குவோம். தவழ்ந்து வர குழந்தை சொன்னல, அந்த குழந்தை எதையோ ஒண்ணு எடுக்க போய் உங்க மேல பட்டு காயமே கூட ஆயிடுச்சு. இப்ப நீங்க அந்த குழந்தையினுடைய செயலை எப்படி பார்ப்பீங்க? அந்த குழந்தைய என்னவா பார்ப்பீங்க? அந்த குழந்தையினுடைய செயலை எப்படி பார்ப்பீங்க? இப்படி யோசிச்சு பாருங்களேன். குழந்தையா இருந்தா பாக்கலாங்க, அது குழந்தையாது, நீங்க கொஞ்சமாவது மனசாட்சியோட பேச மாட்டீங்களா அப்படிலாம் கூட சில பேருக்கு தோணும். மனசாட்சியோட தான் பேசுற. ஏன்னா அறியாமையில் இருக்கிற வரை அது எவ்வளவு பெரிய உருவத்துல இருக்கலாம், எவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கலாம், எவ்வளவோ படிச்சதாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அது அறியாமையில் இருக்கிற வரை அது குழந்தை, அது ஒண்ணும் தெரியலன்னு அர்த்தம். இப்ப இத யோசிச்சுட்டீங்கன்னா, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. செயலை மறந்து விடுங்கள், அல்லது செயலை கூட நீங்க நினைவு வச்சீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த செயல் எனக்கு மகிழ்ச்சி அளிச்சதாகவோ வேதனை அளிச்சதாகவோ நினைக்கிறீங்க இல்லையா, அதை மட்டும் விட்டுருங்கன்னு சொல்றேன். எந்த நபரையும் வெறுத்து விடாதீர்கள். முதல்ல நீங்க வெறுப்புங்கிற ஒரு உணர்வுக்கு போறீங்கன்னா நீங்க தான் உங்களை வெறுக்கிறீங்கிறது உங்களுக்கு தெரியாமலே இருப்பீங்க. அதனால முடிவு எடுக்காதீங்க தயவு செய்துன்ற. இந்த முடிவு மட்டும் எடுங்க. அப்பா எல்லாத்தையும் தூக்கி போடலாமா, நெருப்புல போட்டு எரிச்சிடலாம் அல்லது மண்ணுல போட்டு புதைச்சிடலாம். மண்ணுல போட்டு புதைச்சா கூட அது வேற ஏதாவது விதை கூட சேர்ந்து செடியா மரமா முளைச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெருப்புல போட்டு எரிச்சிருங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, பாதுகாப்பானது. அதாவது சாம்பல் கூட மிச்சம் இருக்கக்கூடாது. ஏன்னா சாம்பல் கூட சில இடத்துல மறுபடியும் மரத்துக்கு உரமா போய் மாறுறதுக்கு இதாயிடும். ஏன்னா நெருப்பு சாம்பல் கூட மிச்சம் இல்லாம எரிக்கிறதுக்கான தன்மை கொண்டது. அப்படி வாய்ப்பு இருக்கா? அப்படி இருந்ததுன்னா நம்ம நம்மளை உணர்றதுக்கான அந்த செயல்முறைக்கு போற போது கொஞ்சம் நஞ்சம் எங்கேயாவது மிச்சம் இருக்குது எரிக்கிறதுக்கு அப்படின்னாலும் அதையும் எரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. உண்மையிலேயே இது அப்பா சொல்லியிருக்காரு, மனிதரை வெறுக்கலாம், மனிதருடைய குணங்களை வெறுக்கலாமே தவிர மனிதரை வெறுக்க கூடாது. இந்த வார்த்தையை அப்பா பல தடவை சொல்லியிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்ல புரிஞ்சுக்கோங்க. நாம் நம்முடைய நினைவில் தான் ஒருவரை உறவாகவோ பகையாகவோ விரும்புறதோ வெறுக்கிறதோ மதிக்கிறதோ அல்லது என்ன சொல்றது, நீங்க சொல்லுவீங்க இல்லையா, மானம் அவமானம் புகழ்ச்சி இகழ்ச்சி அப்படின்லாம் நிறைய ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் உங்களுடைய நினைவால் வர்றது. அந்த நினைவு நமக்கு உதவியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அதை தூக்கி போட்டுட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு எந்த தடையும் இருக்காது. அதை தூக்கி போட்டுட்டங்க, ஆனாலும் சில நேரத்தில் நினைவு வருதுன்னா நீங்க தூக்கி போடலன்னு அர்த்தம். அதாவது என்னவாக தூக்கி போடலன்னா, நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறதெல்லாம் நீங்க பெருசா சுமந்துட்டு இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது மகிழ்ச்சியா இருக்கிறத சுமந்துட்டு இருக்கிற மாதிரி அதை நினைவு வச்சிருக்கிற மாதிரி யாராவது இருக்கிறீங்களா? இதுவரை உங்களுக்கு மகிழ்ச்சியாக உதவியாக இருந்த நிகழ்வை நீங்க ரொம்ப சின்ன வயசுல நடந்தது அல்லது சமீபத்தில் நடந்ததெல்லாம் கூட நினைவு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி. அது இந்த புரிதலுக்கு வர ஆரம்பிச்ச பிறகு வேணா இருக்கலாம். நாம் சொல்லுறது என்னன்னா, அதுவும் கூட தேவையற்றது. அந்த மகிழ்ச்சியானதாக நடந்ததாக இருக்கிறீங்க இல்லையா, அதையும் கூட சுமப்பது தேவையற்றது அப்படிங்கிறத புரிய வைக்கிறோம். அதை விட மகிழ்ச்சியானதை நீங்க இயல்பிலேயே வச்சிருந்தீங்க. அந்த இயல்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வழிகாட்டுதலை நம்ம கொடுக்கறதுக்கு இருக்கிறோம். சரி, இதுல புரிதல்ல தெளிவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
நாம என்ன ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னா, தூக்கி போட்டுடுன்னு சொல்றீங்க. ஐயா சொல்லுங்கம்மா. ஐயா பேச கேக்குதுங்க. சொல்லுங்கம்மா. ஐயா இப்போ நீங்க வந்து தூக்கி போட்டுடுங்க, எரிச்சிடுங்கன்னு சொல்றீங்க. ஓகே. இப்போ நான் ஒருத்தருக்கு வந்து பண உதவி பண்றேன், அவங்க குடுக்கறேன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க குடுக்கறது இல்ல. அப்போ அவங்க மேல எனக்கு வெறுப்போ கோபம் தானங்க வரும். அததாம்மா, அப்படி இருக்கிறது உங்களுடைய நினைவால தானே. அந்த நினைவை தூக்கி போடுங்கிற. அவங்க அறியாமையில் இருக்கிறாங்க, நீங்களும் அறியாமையில் இருக்கிறீங்க. எது உதவின்னு தெரியல, உதவியாக இருக்கிறது திரும்ப கேட்கறதான்னு தெரியல. இப்படி நிறைய தெரியலங்கிறதுனால நம்மள முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது. அது தெரிஞ்சுக்கிற வரை இதெல்லாம் சுமந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான பயணத்துல, அதாவது உங்களை உணர்றதுக்கான பயணத்துல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு அடி கூட உங்களால் எடுத்து வைக்க முடியாது. இதுவரை நடந்ததனுடைய அந்த விருப்பு வெறுப்புன்னு உங்களுக்குள்ளார, அதாவது எனக்கு இதெல்லாம் நடந்துச்சுங்க, எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறதும், இதெல்லாம் நடந்துச்சுங்க என்னால தாங்கவே முடியல, ஏன் தான் இப்படி எல்லாம் இருக்குதோ அப்படிங்கிறதையும் சுமந்து கொண்டு இருந்தீங்கன்னா, அதாவது உங்க நினைவுல வச்சிருந்தீங்கன்னா, உங்களை உணர்வதற்கான அந்த பயணத்துல ஒரு என்ன சொல்றது, ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இதுதானே இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கறது உங்களுடைய அறியாமை. அது இல்ல, அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற இடத்துக்கு உங்களை கூட்டு போறதுக்கான முயற்சி செய்யற. நீங்க இருந்த நிலைய, நீங்க மறந்த நிலைய உங்களுக்கு நினைவுபடுத்தி, அந்த நினைவு உங்களுடைய உண்மையான உணர்வாக இருக்கிறதுக்கான அந்த வழிகாட்டுதலை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. அப்படி இருந்தீங்கன்னா இந்த வினாடி நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வினாடி நீங்க ஒரு, அதாவது உங்களுடைய உணர்வில் ஒரு நெருப்பு மூட்டுங்க, மொத்தத்தையும் தூக்கி போடுங்க. நான் சொல்றது எந்த நபரையும் மறந்து விட வேண்டாம். உங்க உறவுகளாக நீங்க பார்க்கிற எந்த நபரையும் மறந்து விட வேண்டாம். அவர்களால் உங்களுக்கு வழங்கப்பட்ட செயல்களினுடைய விளைவாக மகிழ்ச்சியோ வேதனையோ நீங்க நினைச்சத அதுக்குள்ளார அள்ளி போட்டு முழுமையாக எரித்து விடுறதுக்கான முயற்சியாக ஒரு உணர்வை உருவாக்கிக்கோங்க. இன்றைய பயணத்துல நாம செய்யக்கூடிய செயல் அது. நாளைய பயணம் உங்களை உணர்வதற்கான வழிகாட்டுதலோடு தொடங்கும். இந்த தகவலை சொல்லி இன்றைய பயணத்தை நிறைவு செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.